Hello YouTube family, welcome to Sugan's Home. சூப்பரான சுவையான தொக்கு ஒரு வருஷம் ஆனாலும் கெடாதுங்க. இப்ப வேற தக்காளி விலை கம்மியா இருக்கு. இந்த தொக்க ட்ரை பண்ணீங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம்னு எது கூட வேணா மேட்ச் பண்ணிக்கலாம். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். செய்யறதுக்கு கூட ஒரு 15 நிமிஷம் இருந்தாலே போதுங்க. இதோட டேஸ்ட் மட்டும் நீங்க ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்க ரொம்ப அடிக்ட் ஆயிடுவீங்க. நான் எடுத்திருக்கிறது 2 கிலோ அளவுக்கு தக்காளிங்க. இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் இந்த தக்காளி ஊறுகாய் கெட்டும் போகாது. இது செய்யறதுக்கு வெறும் 10 நிமிஷம் இருந்தாலே போதும். இந்த தக்காளி ஊறுகாய் பண்றதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மேல இருக்கிற பகுதியை மட்டும் தனியா பிரிச்சிருங்க. ஏன்னா அதுல இருந்து தண்ணி விடும், சீக்கிரம் ஊறுகாய் கெட்டு போயிடும். அதனால நான் மேல் பகுதியை மட்டும் எடுத்துட்டு குட்டி குட்டி பீசஸா கட் பண்றேங்க. அப்பதான் வேகறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நமக்கு வேலையும் சட்டுன்னு முடிஞ்சிடும். இந்த ஊறுகாய் நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணமே இந்த மசாலா தாங்க. 50 கிராம் அளவுக்கு வரமல்லி எடுத்திருக்கேன், 50 கிராம் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையுமே அடிகனமான கடாயில லோ ஃபிளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். 50 கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இதுல ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணிருக்கேங்க, கடைசியில சொல்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 50 கிராம் அளவுக்கு கடுகு. நான் சீக்ரெட் இன்கிரீடியன்ட்னு சொன்னது இந்த வெண்கடுகு தான். வெண்கடுகு ஒரு ஸ்பூன் போட்டீங்கன்னா நம்ம கடையில வாங்கின தக்காளி தொக்கு மாதிரியே டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இதை எல்லாத்தையுமே லோ ஃபிளேம்லயே வச்சு வறுக்கும் போது நல்ல கமன்னு வாசனை வருங்க. நல்ல பொரிய இந்த மாதிரி வறுக்கணும். அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துறேன். கலர் அதிகமா வேணும்னா 1-2 எச்சாவே சேர்த்திக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சர் ஜார்ல கொரன்னு அரைச்சுக்கோங்க. மிக்சர் ஜார்ல தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் பண்றதுக்கு அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ண தக்காளிய அது கூட சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்படி உப்பு சேர்த்தும் போது உப்பு நல்லாவே கரைஞ்சு தக்காளி சீக்கிரமாவே வெந்து கிடைச்சிருங்க. நம்ம அரைக்கவே வேண்டியதில்லை. தக்காளி வணக்கறதுலயே நல்லாவே கரைஞ்சிரும். நம்ம தண்ணி கூட எதுவும் சேர்த்துறது இல்ல. ஒரு நெல்லிக்கனி சைஸ்ல புளிய மட்டும் எடுத்துட்டு அதுல இருக்கிற நாறு கொட்டை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா எடுத்து இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. வேகருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தக்காளி கூடவே போடும்போது அது ஈஸியா வெந்து கிடைச்சிரும். கலந்து மட்டும் விட்டா போதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தக்காளியும் புளியும் சேர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. தண்ணியும் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுக்கோங்க. கொதிக்கும் போது அதோட தண்ணி எல்லாம் கையில தெரிச்சிரும். இப்ப வேகறதுக்குள்ள நம்ம மசாலாவை மட்டும் ரெடி பண்ணிடலாம். இப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துலயே தக்காளியும் புளியும் எப்படி ஆயிடுச்சுன்னு. இது வேகறக்கே ஒரு 10 நிமிஷம் தாங்க தேவைப்படும். நம்ம ஒரு 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா ஒரு வருஷம் ஆனாலும் இந்த ஊறுகாய் கெட்டே போகாது. 70% வெந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த பொடியை இது கூட கலக்கணும். பொடியை கொரப்பா அரைச்சாதான் மசாலா அந்த டேஸ்ட் ஈவனா இந்த தக்காளி ஊறுகால மிக்ஸ் ஆயிடும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும் 50% to 70% ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த பொடியை சேர்த்திக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் ஊறுகாய் சூப்பர் டேஸ்டா இருக்கும். ஒரு வருஷம் ஆனாலும் கெடாதுங்க. இதுல ரொம்ப பெரிய இன்கிரீடியன்ட் எல்லாம் போடல. வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு ஒரு வருஷம் ஆனாலும் கெடாத ஊறுகாவை ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். இப்ப கலந்த உடனே நல்ல கெட்டித்தன்மை கொடுத்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடணும். நான் ஒரு 2 பூண்டு மட்டும் எடுத்திருக்கேன். பூண்டு பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனா பூண்டை சேர்த்தும் போது டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. அதுவும் தோலோட இடிச்சு சேர்த்தும் போது அதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. இப்போ நான் இடிச்சு தான் சேர்த்துறேன். அப்பதான் டேஸ்ட் முழுமையா கிடைக்கும். எடுத்து பார்த்தா ஒன்னும் பாதியுமா இருக்கணுங்க. அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இடிச்சாலே போதும். ரொம்ப நைஸா பண்ணோம் அப்படின்னா கரைஞ்சு போயிடும். நம்ம சாப்பிடும் போது 1-2 பூண்டு கடிச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் காய்ச்சி மட்டும் சேர்த்துனா போதும். நான் 50 ml அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துறேன், 50 ml அளவுக்கு நல்ல எண்ணெய் சேர்த்துறேங்க. எண்ணெயை நல்லா லோ ஃபிளேம்லயே வச்சு காய வச்சிருங்க. 100 ml சேர்த்துனாதாங்க ஒரு வருஷம் ஆனாலும் இந்த ஊறுகாய் கெட்டே போகாது. கை வச்சு பாருங்க, எண்ணெய்க்கு மேல புகை வந்ததுக்கு அப்புறம் நம்ம இடிச்சு வச்சிருக்கோம்ல பூண்டு, அதை போட்டுருங்க. நல்லா நுரைச்சு வந்துடும். அந்த நுரை ஒரே நிமிஷத்துல அடங்கிடும். நல்ல பொன்னிறம் வர்ற வரைக்கும் அந்த பூண்டை வணக்கி அந்த தக்காளி ஊறுகாய் கூட சேர்த்தி பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். அந்த பூண்டுக்கும் தக்காளி தொக்குக்கும் அவ்வளவு சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. சுட சுட எண்ணெய் எடுத்து அந்த தக்காளி தொக்குல ஊத்திடுங்க. அவ்வளவுதாங்க. அந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி நீங்க பண்ணும்போது உங்க ஊறுகாய் இன்னும் டேஸ்டா இருக்கும். இதை மட்டும் கலக்கி விட்டுட்டு ஆற விட்டுருங்க.
எப்பவுமே ஊறுகாய்லாம் பண்ணும்போது நம்ம மிளகா பொடி எல்லாமே ஒட்டுக்கா போட்டுருவோம்ல. ஆனா இந்த மாதிரி தனித்தனியா பண்ணி பாருங்க. ஒரு பேன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதை லோ ஃப்ளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணிடுங்க. ஏன் இதை நான் தனியா பண்ணியிருக்கேன்னா, நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊத்துனாலும் மிளகா பொடி எண்ணெயை குடிச்சிடுங்க. அப்புறம் நம்ம எண்ணெய் அதிகமா சேர்த்துற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க, எண்ணெய் அதிகமா தேவையே படாதுங்க. இப்ப நம்ம ஃப்ரை பண்ணதை இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஊறுகாய் கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்க டப்பால போட்டு அடைச்சு வைக்கணும். கண்ணாடி பாட்டில போட்டு வச்சீங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. இன்ஸ்டன்டா நமக்கு ஒரு தக்காளி தொக்கு, ஊறுகாய் எப்படி வேணா சொல்லிக்கலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் இப்படிதாங்க எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே அல்டிமேட்டா இருக்கும். சாப்பிட சாப்பிட இன்னும் இந்த டேஸ்ட் நம்மளை தூண்டும். தக்காளி ஊறுகாய் பிடிக்கும் ஆனா செய்ய தெரியாத அப்படிங்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஊறுகாவை ரூம் டெம்பரேச்சர்ல வச்சாலே 6 மாசம் தாங்கும். ஃப்ரிட்ஜ்ல வச்சா 1 வருஷம் வரைக்கும் தாங்கும். இனி ஏன் வெயிட்டிங்? ஹாப்பி குக்கிங்.